எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் மே 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேனல்லேருந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2, 2A, குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக ஜிகே பேட்ச்சு. ஸோ அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் 500 ரூபி. ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க தமிழ் பேட்சில், ஏப்ரல் தமிழ் பேட்சில் அப்படின்னா அவங்க 400 ரூபி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட் வந்து 500 ரூபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விடுறது, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எஸ்டர்டே ரிவிஷன் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இரண்டாவது கேள்வி, துருவ் ஹெலிகாப்டர் கீழ்கண்ட எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். மூன்றாவது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி வரலாறு காணாத வகையில் எத்தனை லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 69.81 லட்சம் கோடி. நான்காவது கேள்வி, எந்த சட்டத்தின் கீழ் இந்திய பதிவுத்துறையிடமிருந்து பிறப்பு இறப்பு தரவுகளை பெறுவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. ஐந்தாவது கேள்வி, உலகின் மிக வயதான பெண்மணியான எத்தல் கேட்டர்ஹாமின் வயது என்ன? ஆன்சர் 115 வயது. ஆறாவது கேள்வி, வேவ்ஸ் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மும்பை. ஏழாவது கேள்வி, ஏப்ரல் 2025 சரக்கு சேவை வரை சுமார் ரூபாய் லட்சம் கோடி வசூலாகி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2.37 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. எட்டாவது கேள்வி, சாத்விக் சாய்ராஜ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேட்மிண்டன். ஒன்பதாவது கேள்வி, உக்ரைனின் கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் உரிமையை எந்த நாடு பெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. பத்தாவது கேள்வி, உலக நோய் தடுப்பு வாரம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 24 முதல் 30ஆம் தேதி வரை. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ கேரளாவில் தான் இப்போ நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் துறைமுகமானது தொடங்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ அதானி நிறுவனத்தோட இணைந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து இந்த துறைமுகம் நிறுவிருக்காங்க. இதோட பேர் என்ன? விழிஞ்சம் துறைமுகம். ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு அருகே தான் நம்ம நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் மற்றும் நம்ம நாட்டுடைய முதல் ஆழ்கடல் துறைமுகமான விழிஞ்சம் துறைமுகமானது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இதை பிரதமர் மோடி அவர்கள் தான் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இந்த துறைமுகம் மூலமா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1 லட்சம் சரக்கு கண்டெய்னர்களை வந்து கையாள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல தான் இந்த ஒரு துறைமுகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் இயற்கை ஆழம் கொண்டது இந்த துறைமுகம் சொல்லியிருக்காங்க. வேற என்ன சிறப்பம்சம்னா, இது நம்ம நாட்டுடைய முதல் தனியார் துறைமுகம், நெக்ஸ்ட் முதல் ஆழ்கடல் துறைமுகம், நெக்ஸ்ட் அதானி நிறுவனம் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் 8867 கோடி செலவுல இந்த துறைமுகத்தை அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ விழிஞ்சம் துறைமுகத்தினால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா வந்து பொருளாதாரத்தில் ஓரளவு வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம நாடு பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா சரக்கு பரிமாற்றத்துக்கு வெளிநாடுகளுடைய துறைமுகங்களை தான் பயன்படுத்தி இருந்தது. இப்போ விழிஞ்சம் துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகமாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம நாட்டில் சரக்குகளை நம்மளே கையாள முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாடு பார்த்திங்கன்னா கப்பல் கட்டுமானத்தில் உலக அளவில் முதல் 20 நாடுகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்ல தான் உலகிலே முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஆற்றல் பரிமாற்ற தோட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா பாபுஜி வனம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. ஸோ தெலுங்கானால ஹைதராபாத்ல கன்ஹா சாந்தி வனத்துல தான் இந்த பாபுஜி வனமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன பாபுஜி வனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸ்ரீராம் சந்திர மிஷனுடைய நிறுவனர் வந்து பூஜ்ய பாபுஜி மகாராஜ் அவர்கள். ஸோ அவருடைய 150வது பிறந்த நாள், 125வது பிறந்த நாளானது இப்போ கொண்டாடுறாங்க. ஸோ அதையொட்டி அவருடைய நினைவாக அந்த வனத்துக்கு பாபுஜி வனம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம். இதை தெலுங்கானா மாநிலத்துறை ஆளுநர் ஜிஷ்ணுதேவ் வர்மா அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் யாருன்னா ரேவந்த் ரெட்டி. தலைநகரம் வந்து ஹைதராபாத். நெக்ஸ்ட் 3வது கேள்வி, கடல்சார் உற்பத்தி துறையில் பிரத்யேக கொள்கையை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ இப்போ கப்பல் கட்டுறது, கப்பல் பழுது பார்க்கிறது, அப்புறம் மறுசுழற்சி செய்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக கடல்சார் தொடர்பான ஒரு கொள்கையை வந்து மகாராஷ்டிரா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஒரு கொள்கைக்கு. ஸோ அதன்படி கடல்சார் உற்பத்தி துறையில் ஒரு பிரத்யேகமான அதுக்குன்னே ஒரு தனி கொள்கையை வகுத்த முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் வந்து உருவெடுக்குது. ஸோ கவனிங்க, இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக கப்பல் கட்டுறது, கப்பல் பழுது பார்க்கிறது, மறுசுழற்சி ஆகியவற்றிற்காக கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கொள்கைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா. ஸோ அதன்படி கடல்சார் உற்பத்தி துறையில் பிரத்யேகமான ஒரு கொள்கையை வகுத்த மாநிலமாக மகாராஷ்டிரா வந்து முதல் மாநிலமாக இருக்குது. ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த கடல்சார் உற்பத்தி துறையில் ஒரு 6600 கோடி முதலீட்டை ஈர்ப்பதற்கு இலக்கு நினைச்சிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த 6600 கோடி முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு இலக்கு நினைச்சிருக்காங்க. அதன் மூலமாக 40,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் இலக்கு நினைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சர், மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். ஆளுநர் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். 4வது கேள்வி, இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனுடன் கூடிய இந்தியாவின் முதல் விரைவு சாலை எது? ஆன்சர் கங்கா விரைவு சாலை. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் விரைவு சாலை, புந்தேல்கண்ட் விரைவு சாலை, உன்னாவ் விரைவு சாலை, அப்புறம் கங்கா விரைவு சாலை, இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இரவு பகல் இந்த 3 விரைவு சாலை ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, இது 3லேயுமே பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் மட்டும்தான் போர் விமானங்களை தரையிறங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கங்கா விரைவு சாலையில் பார்த்தீங்கன்னா போர் விமானங்கள் வந்து பகல் நேரத்துலையும் சரி இரவு நேரத்துலையுமே சரி 2 நேரங்கள்லையுமே தரையிறங்கும் திறனோடு அமைக்கப்பட்டிருக்கு கங்கா விரைவு சாலை. இப்போ எதுக்காக இந்த கங்கா விரைவு சாலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் டு மீரஜ் இடையே பார்த்தீங்கன்னா கங்கா விரைவு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கங்கா விரைவு சாலையில் வந்து புதுசாக வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு அவசர கால ஓடுதளமானது அமைச்சிருக்காங்க, அதாவது விமான ஓடுதளம். ஸோ அதை வந்து இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒத்திகை பண்ணியிருக்காங்க. போர் விமானங்களை தரையிறக்கி அந்த ஓடுதளத்தில் தரையிறக்கி இப்போது இந்திய விமானப்படை ஒத்திகை பார்த்துருக்காங்க முதன்முறையாக. ஸோ அதனால தான் இந்த கங்கா விரைவு சாலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கங்கா விரைவு சாலை அமைக்கிறதுக்கு 2021 ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஒரு 36,230 கோடி மதிப்பீட்டில் இந்த கங்கா விரைவு சாலை அமைக்கிறதுக்கு மத்திய அரசினால 2021 ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இப்போ அந்த விரைவு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஓடுதளம் இப்போ அமைச்சு அதில் ஒத்திகையானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த கங்கா விரைவு சாலையுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி இந்த கங்கா விரைவு சாலையில் வந்து போர் விமானங்களை வந்து தரையிறக்க முடியும். கங்கா விரைவு சாலை தான் வந்து நம்ம நாட்டிலே இந்த மாதிரியான ஃபெசிலிட்டியோடு அமைக்கப்பட்ட முதல் விரைவு சாலை. ஸோ அதாவது பகல் நேரத்தில் இரவு நேரத்துலையும் போர் விமானங்களில் தரையிறக்கும் வசதியோடு அமைக்கப்பட்ட நாட்டின் முதல் விரைவு சாலை தான் கங்கா விரைவு சாலை. அடுத்த 5வது கேள்வி, நம்மாழ்வார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்தும் வகையில் இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நம்மாழ்வார் விருதானது வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த வருஷம் ஒரு 3 பேருக்கு நம்மாழ்வார் விருது வழங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னா சம்பத்குமார், அப்புறம் தா ஜெகதீஷ், அடுத்து வே காளிதாஸ். சம்பத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா முதலிட விருதை வழங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் 2ஆம் இட விருது வந்து ஜெகதீஷ் அவர்களுக்கும், 3ஆம் இட விருது வந்து வே காளிதாஸ் அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. ஸோ இயற்கை விவசாயத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு, அதாவது இப்போது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் செயற்கை உரம், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே செயற்கையாக பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் பசுந்தாள் உரம், மக்கிய இயற்கை உரம், இந்த மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நம்மாழ்வார் விருது வழங்கிட்டு வராங்க. 2025ஆம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் முதலிட விருது கோவையை சேர்ந்த சம்பத்குமாருக்கு வழங்கியிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா முதல் பரிசு மற்றும் 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலை வழங்கியிருக்காங்க, பரிசு தொகை வழங்கியிருக்காங்க, பிளஸ் பதக்கம் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2ஆம் இட விருது வந்து திருப்பூரை சேர்ந்த தா ஜெகதீஷ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகையாக 1.50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு.
தேர்ட் பிளேஸ் அதாவது 3ஆம் இட பரிசு வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்து வே காளிதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 6வது கேள்வி, AIFF சிறந்த வீரர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுபாஷிஷ் போஸ். ஸோ AIFF அப்படின்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், அதாவது அனைத்து இந்திய கால்பந்து சம்மேளனம். ஸோ இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான AIFF கால்பந்து விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் சிறந்த வீரருக்கான விருது பார்த்தீங்கன்னா இந்திய கால்பந்து வீரர் சுபாஷிஷ் போஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறந்த வீரர் விருது வந்து சுபாஷிஷ் போஸ்க்கு வழங்கியிருக்காங்க இல்லையா. சிறந்த வீராங்கனை விருது சௌமியா குகுலோத் என்பவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த ஆடவர் அணி பயிற்சியாளர் விருது காலித் ஜமீல் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த மகளிர் அணி பயிற்சியாளர் விருது சுஜாதாக்கர் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்பகமான வீரர் விருது பிரிசன் பெர்னாண்டஸ் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்பகமான வீராங்கனை விருது தொய்பி சனாசானு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த கோல் கீப்பர் விருது ஆடவர் பிரிவில் வந்து விஷால் கைட் என்பவங்களுக்கும் மகளிர் பிரிவில் பந்தோய் சானு என்பவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 7வது கேள்வி, ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மைக் வால்ஸ். ஸோ இப்போ மைக் வால்ஸ் தான் ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எஸ்டர்டேவே பார்த்துருப்போம். இந்த மைக் வால்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கான பாதுகாப்பு ஆலோசகராக இருக்காங்க, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக. அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கப்படுவதாக நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டு இப்போ இவர் வந்து ஐநாவுக்கான தூதராக நியமிக்கப்பட இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த மைக் வால்ஸை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் எதனால இப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிக்னல் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்குது. சிக்னல் செயலி மூலமாக, அதாவது ஹூதி கிளர்ச்சியாளர்கள், ஏமன் நாட்டை சேர்ந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த தாக்குதலுக்கான ரகசிய விவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஆப் மூலமாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர், துணை அதிபர், நெக்ஸ்ட்டு இவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவு அமைச்சர், இவங்கெல்லாம் தான் அந்த சிக்னல் ஆப்பில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. அவங்க உரையாடுவதற்காக தான் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் தவறுதலாக பார்த்தீங்கன்னா தி அட்லாண்டிக் இதழுடைய தலைமை ஆசிரியர் ஜெஃப்ரி கோல்பர்க்கும் இணைக்கப்பட்டிருக்காங்க. அதனால ரகசிய விவாதங்கள், அதாவது ரகசியமாக பேசியிருப்பாங்களே அந்த செய்திகள்லாம் கசிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு புரளியை ஏற்படுத்திடுச்சு. அது ஒரு பிரச்சனையை வந்து அமெரிக்காவில் ஏற்படுத்திடுச்சு. ஸோ அதை அடுத்து இப்போ அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த மைக் வால்ஸ் அந்த பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அடுத்து ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக இவர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, பிளட் இன் செயல்தளத்தை எந்த நிறுவனம் கையகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ லைடஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தான் இப்போ பிளட் இன் அப்படிங்கிற செயல்தளத்தை வந்து கையகப்படுத்தியிருக்கு. அதாவது நம்ம பார்த்துருப்போம், இப்போ எப்படி ட்விட்டர் நிறுவனத்தை வந்து எலான் மஸ்க் வாங்கியிருப்பாங்க இல்லையா, கையகப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளட் இன் அப்படிங்கிற ஒரு செயல்தளத்தை இப்போ லைடஸ் அப்படிங்கிற நிறுவனம், லைடஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற டெக் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது முன்னணி செயல்தள சேவை நிறுவனங்கள் ஒன்றான லைடஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம் பிளட் இன் செயல்தளத்தை வந்து இப்போ கையகப்படுத்திருக்கு. இந்த பிளட் இன் செயல்தளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் அப்புறம் இரத்த வங்கிகளுக்கு வந்து இந்தியாவுடைய முதல் செயற்கை நுழைவு திறன் கொண்ட ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற இரத்த கூறுகள் லாஜிஸ்டிக்ஸ் சேவையை வந்து வழங்கிய ஒரு நிறுவனம் தான் பிளட் இன் நிறுவனம். இப்போ அந்த நிறுவனத்தை இப்போது லைடஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கையகப்படுத்துது. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 3ஆம் தேதி. ஸோ பத்திரிகை ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், அதாவது பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அதை வலியுறுத்தி தான் உலக பத்திரிகை சுதந்திர தினம் ஒவ்வொரு வருஷமும் மே 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் உலக பத்திரிகை சுதந்திர தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தான் தீம். இதே மாதிரி சிமிலர் டேஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் பிரஸ் டே, அதாவது தேசிய பத்திரிகை தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் நியூஸ் பேப்பர் டே, தேசிய செய்தித்தாள் தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 29ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மே 5ஆம் தேதி வந்து வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து இந்தியாவுடைய உள்நாட்டு விமான போக்குவரத்து இப்போ போன மாதம் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 1.45 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, அதாவது இப்போ யூனிட் 6 யூனிட் 5 மாற்றிட்டாங்க அது அப்டேட்டட் சிலபஸில். ஸோ அந்த மாதிரி யூனிட் 2 to 6 வரைக்கும் இந்த பேட்சில் கவர் ஆகும். இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. அடுத்து மே 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் மே வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கவர் பண்ணுவோம். ஃபீஸ் வந்து 1200. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் படிக்கிறதுக்கு மந்த்லி பிடிஎஃப்பும் கொடுப்போம், லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும், அதே மாதிரி டெஸ்ட் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 1200 ரூபி. ஸோ ஏற்கனவே நம்ம பேட்சில் எனி ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நம்ம கரண்ட் அஃபேர்ஸோ தமிழ் பேட்சோ நம்ம சைனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனி ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபி மட்டும் பே பண்ணி இந்த லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச், எஸ்ஐ பேட்ச், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக செப்பரேட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. இரண்டாவது கேள்வி, உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹைதராபாத். மூன்றாவது கேள்வி, கடல்சார் உற்பத்தி துறையில் பிரத்யேக கொள்கையை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம்? ஆன்சர் மகாராஷ்டிரா. நான்காவது கேள்வி, இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனுடன் கூடிய இந்தியாவின் முதல் விரைவு சாலை? ஆன்சர் கங்கா விரைவு சாலை. ஐந்தாவது கேள்வி, நம்மாழ்வார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். சம்பத்குமார், தா ஜெகதீஷ், வே காளிதாஸ். ஆறாவது கேள்வி, ஏஐஎஃப்எஃப் சிறந்த வீரர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுபாஷிஷ் போஸ். ஏழாவது கேள்வி, ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மைக் வால்ஸ். எட்டாவது கேள்வி, பிளட்டின் செயல்தளத்தை எந்த நிறுவனம் கையகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் லைடஸ் டெக்னாலஜிஸ். ஒன்பதாவது கேள்வி, உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 3ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.